யா என்னும் பிதாவாகிய தேவனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டுள்ள அன்பான சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இயேசு கிறிஸ்துவின் 36க்கும் மேற்பட்ட அற்புதங்கள், இயேசு கிறிஸ்துவின் உவமைகள், இயேசு கிறிஸ்துவின் சரித்திர நிகழ்வுகளில் உள்ள பாடங்கள், தீர்க்க தரிசனங்கள், நிறைவேற்றங்கள், நிறைவேறி கொண்டிருப்பவைகள், நிறைவேற போறது, இப்படி ஏராளமா சொல்லிக்கிட்டே போலாம். பவுல், லூக்கா, யோவான் இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கனாக்கா, அவரை பற்றி எழுதுறதுக்கு புத்தகம் கொள்ளாது. இப்போ அவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு உடைய அற்புதங்களை பத்தி ஒரு 5 பிரிவுகளா 4 புத்தகங்கள்ல இருந்து நம்ம சுருக்கத்தை நம்ம ஒரு தொகுப்பா பார்க்கலாம். ஆனா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 பதிவுகள்ல இருந்தும் 5 விதமா அற்புதத்தை பிரிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எஜமானராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல முன்மாதிரிகளை ஒரு கண்ணோட்டமா பார்த்துட்டு போயிடலாம். சத்தியத்தை பற்றி சாட்சி கொடுப்பதற்கு தடையாக இருக்கிற எதற்குமே அவர் இடம் கொடுக்கவே இல்லை. அப்போ அந்த கடவுளுடைய அரசாங்கத்தை பேசணும், அந்த அரசாங்கத்தின் மூலியமா மக்களுக்கு ஒரு தீர்வு உண்டு, அந்த தீர்வு மூலியமா தான் மக்களுக்கு நிரந்தரமான விடுதலை. இன்னைக்கு நாம ஒரு சாதாரண சுதந்திரத்தை விடுதலை சொல்றோம்ல, இயேசு கிறிஸ்து சொல்ற விடுதலை எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம நோய், மரணம், நம்ம பிரச்சனை, நம்ம துன்பம், துயரம் மற்றும் அப்பாற்பட்ட காணக்கூடாத மனிதன் காணக்கூடிய உருவத்திலிருந்தும் காணக்கூடாத உருவத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை உண்டுன்னு அப்போஸ்தலன் பவுல் பதிவு செஞ்சது போல, அந்த வாழ்க்கைக்குரிய இந்த காணக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கும் இப்படி போன்ற பல விஷய ஆசீர்வாத ராஜ்யத்தினுடைய நல்ல செய்தி சொல்றதுக்கு தான் இயேசு கிறிஸ்து எதுவுமே அது தடையா இருக்க அவ அனுமதிக்கல. அப்போ சாத்தான் அதை தடை பண்றதுக்கு ராஜ்யத்தினுடைய மகிமையெல்லாம் அவருக்கு காமிக்க போதும் அதற்கு அவர் மயங்கவும் இல்லை. அதே நேரத்துல மக்கள் அவரை ராஜாவாக்க முயற்சி செஞ்சாங்கன்னா, இவ்வளவு அற்புதங்கள்லாம் செய்யறாரு, இவ்வளோ விஷயங்கள் செய்யறாரு, அப்போ நம்ம பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முயற்சிக்கும் போது அதற்கு அவர் இணங்கி விடவும் இல்லை. பணம் பொருளுக்கு அவர் ஆசைப்படவும் இல்லை. ஏன்னா அவரை தேடி மிகப்பெரிய பணக்காரெல்லாம், ரபி உங்க கூட கடவுள் இல்லைனாக்கா நிச்சயமா இதெல்லாம் செய்யவே முடியாது, நீங்க கடவுளுடைய குமாரன் அப்படின்றத வெளிப்படையா சொன்னவங்க அவங்க பரிசேயர்களுடைய இதுல அங்கத்தினர்களா மெம்பர்ஸா இருந்ததுனால, பெரிய பதவியில இருந்ததுனால அவங்க மறைமுகமா தான் சொன்னாங்களே தவிர, ஆனா நேரடியா மௌனமா இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து மறைமுகமா இயேசுக்கு எவ்வளவோ உதவி செய்ய அவங்க நேரடியாவும் தயாரா இருந்தாங்க. ஆனா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, புறாக்களுக்கு கூடுகளும் குள்ளநெறிகளுக்கு குழிகளும் உண்டு, மனிதகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. அப்போ தன்னை சூழ்ந்து எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி, இல்ல தனக்கு கீழே எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் சரி, சமமானவங்களா இருந்தாலும் சரி, ஆனா அவர் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து எல்லாரையும் சமமாக நடத்தினார். எதற்குமே அவர் மயங்கி விடவில்லை, இணங்கி விடவில்லை. எதிர்ப்பு வந்த போது துளி அளவு கூட பயப்படல. அவரை அரெஸ்ட் பண்ண வரும்போது கூட என்ன சொல்றாங்க, இவங்களை விட்டுடுங்க. அப்போ அந்த பட்டாயத்தை கையாளுற விஷயத்துல கூட ஆலோசனை கொடுத்து தைரியமா நின்னாரு. உங்களுக்கு நான் தானே தேவை, அவங்கள போக விடுங்க. இப்போ பாருங்க, இது போல அது மட்டும் அந்த தைரியம் மட்டும் இல்லை. அப்போ அவரை சிதைக்க போறாங்க, அப்படியே உடல் ரீதியில அவரை அதாவது சிதைச்சு சிலுவையில அறைய போறாங்க. ஆனா அதெல்லாம் நினைச்சு அவர் பயப்படவும் இல்லை. கடவுள்கிட்ட உருக்கமா வேர்வையே ரத்த துளிகளா மாறி தரையிற விழுகிற அளவுக்கு அவரு ஜெபம் செஞ்சுட்டு இந்த பிரச்சனைகளை தைரியமா ஃபேஸ் கொள்றார். அப்போ பொறுமை என்பது எந்த அளவுக்கு முக்கியம், சூழ்நிலை மாறும் வரை அமைதியாக காத்திருப்பதுதான் பொறுமை என்பதை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து
இந்த நல்ல கண்ணோட்டத்தை பார்த்து இப்போது நாம் பாடத்திற்குள் செல்வோம். ஒன்று, இப்ப நாம பார்த்தோம்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு 36க்கும் மேற்பட்ட அற்புதங்களில் 5 பிரிவுகள்ல 4 சுவிசேஷ பதிவுல, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல. ஒண்ணு இப்ப நம்ம பார்க்க போறது உயிர்த்து எழும்பின அற்புதங்கள். அதாவது செத்தவங்களை உயிர்த்தெழுத்தின அற்புதங்கள். 2, சரித்திர ரீதியாக செய்யப்பட்ட அற்புதங்கள். அது என்ன சரித்திர ரீதியா செய்யப்பட்டது, அதை நம்ம பார்க்கலாம். 3, உணவு தேவைகள் சம்பந்தமான அற்புதங்கள். 4, இயற்கை மீதான நிகழ்த்தப்பட்ட அற்புதங்கள். 5, சாத்தானின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட அற்புதங்கள். இப்போ உயிர்த்தெழுந்த அற்புதங்கள் அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன ஆவிக்குரிய, இப்போ நம்ம ஏதாவது உயிர்த்தெழுந்ததை நம்ம பார்த்தோமா, நேரடியா எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இயேசு கிறிஸ்துவின் பேரால யாராவது உயிர்த்தெழுந்ததை நம்ம 2000 வருடங்களா இது வரைக்கும் பார்த்தது இல்லை, இல்லையா? அதே மாதிரி சரித்திர ரீதியாக செய்யப்பட்ட அற்புதங்கள் என்ன என்றதும் இன்னைக்கு எந்த ஒரு ஆராய்ச்சியிலையும் அதுக்குரிய ஆதாரங்கள் இல்லை. அப்போ உணவு அன்றைய காலகட்டத்துல 7000 பேருக்கு 5000 பேருக்கு அற்புதகரமான உணவு அந்த மாதிரி இன்னைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா, அதை ஏதாவது நம்ம பார்த்திருக்கிறோமானாக்கா அதுவும் இல்லை. அப்போ இயற்கையின் மீதாக நிகழ்த்தப்பட்ட அற்புதங்கள் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, சுனாமி சமீபத்துல கூட நடந்தது இல்லையா? அமெரிக்காவில் காட்டு தீ மற்றும் சுழல் காற்று, அது மட்டும் இல்லாம மழை, இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம், பூகம்பம், இப்படி எதுலயும் நம்ம ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்கல. சாத்தானின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட அற்புதங்கள் என்னன்னாக்கா, சாத்தானுடைய பிடியில என்னன்னா எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், இவற்றிலிருந்தெல்லாம் நிரந்தரமான விடுவிகளை நம்ம பார்த்திருக்கிறோமா? அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன என்றதை தான் இன்னைக்கு நம்ம அந்த அவருடைய அற்புதத்துல இருந்து நம்ம அந்த சாரம்சத்தை நம்ம பார்க்கலாம். வரக்கூடிய காலகட்டத்துல அந்த ஒவ்வொரு அற்புதத்துக்கும் ஆவிக்குரிய அர்த்தங்களை விலாவரியா கூட நமக்கு பார்க்கலாம். ஏன்னா ஏராளமான விஷயங்கள் பைபிள்ல எடுக்க வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இருந்தாலும் நம்முடைய சாரம்சத்தை நம்ம பெற்றிருக்கிறது அவசியம் என்றதுனால தான் இந்த ஒரு சப்ஜெக்டை நம்ம விலாவரியா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் முக்கியமா இதை பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப அவசியமானது, நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது. அப்போ இந்த அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்ததா அப்படின்றத நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். ஆனா பதில் என்ன? இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன அவர் வாழ்ந்த காலகட்டத்துல நம்மளை பத்தி பேசியிருக்கிறாரு தெரியுமா? சோ அதுக்கெல்லாம் நான் வசனம் அப்புறமா அனுப்புறேன் உங்களுக்கு. நீங்கள் என்னை கண்டும் என் அற்புதங்களை பார்த்தும் கேட்டும், நான் சொல்றதை கேட்டும் அதை நடக்கிறத பார்த்தும் நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க. ஆனால் என்னை பார்க்காமலும் நான் செய்யற விஷயங்களை கேட்டு விசுவாசிக்கிறவர்கள் உங்களிலும் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்மளை பத்தி இயேசு கிறிஸ்து பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப பாருங்க, அந்த பாக்கியவான் லிஸ்ட்ல நாம வர்றதுனால நாம ஒரு வகையில சந்தோஷமானவங்க தான், இல்லையா? இப்போ நாம அடுத்தது ஒரு 3 உயிர்த்தெழுதலை பத்தி பார்க்கலாம். நாயின் விதவையின் பெண்ணின் தாயின் மகன். அதாவது ஒரு விதவை பெண்ணின், நாயின் என்றது ஒரு ஊர், அந்த விதவை பெண்ணின் மகன் கடைசி காலகட்டத்துல தன் மகன் தனக்கு தேவையானதை செஞ்சு அவனுடைய வாழ்க்கையை சிறப்பிச்சு வாழ்வான் அப்படின்ற ஒரு இதுல அந்த தாய் கஷ்டப்பட்டு அந்த மகனை வளர்த்திருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அந்த மகன் இறந்ததுனால ஸோ அவங்க வீதியில நடந்து வராங்க. அந்த காலத்துல பெண்கள் வீதியில சுடுகாடு வரைக்கும் நடந்து வர கூடாது. ஆனா இந்த மாதிரி ஒரு பரிதாபமான நிலையில வரும்போது இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து மனதுருகி அழாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடையில தூக்கிட்டு போன அந்த இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திரி அப்படின்னு அவர் பாடையை தொட்ட உடனே இளைஞன் எழுந்திரிச்சு உட்கார்ந்ததான். அப்போ பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு உயிர்த்தெழுதல், இதுல இருந்து ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்றதை நம்ம தொகுத்து பார்க்கலாம். யாவீருவின் மகள் 12 வயது சிறுமியை உயிர்த்தெழுப்பதன் மூலமா ஒரு அற்புதம். அந்த சிறுமிய, பெண்ணே நான் உனக்கு சொல்லுகிறேன், சிறு பெண்ணை எழுந்திரி அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிறு பெண், யாவீருவின் 100க்கு அதிபதியின் பெண் மகள் உயிர்த்தெழுந்து வராங்க, இல்லையா? இது 2வது. மார்த்தாள் மரியாள்
நம்ம பைபிள்ல தெரியும். அவருடைய சகோதரர் லாசார் இறந்து 4 நாட்களாய் கல்லறையில வைக்கப்பட்ட அவருடைய நண்பராகிய லாசருவ உயிர்த்தெழுப்புறார். இந்த 3 உயிர்த்தெழுதல்ல இருந்து இதன் ஆவிக்குரிய அர்த்தங்கள் நாம புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இல்லைங்களா? ஏன்னா இந்த 4 நாள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, செத்த உடனே தூக்கிட்டு போறாங்க. உடனே உயிர்த்தெழுப்புறாரு. அந்த சிறு பெண் போய் சே சேர்ந்து அந்த செத்த உடனே அவர் வந்து சொல்றாரு போய் ஆனா 4 நாள் ஆன பிற்பாடு, அப்போ உடல் அழுகக்கூடிய சூழல்ல கூட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தெழுப்ப முடியும் அப்படின்றது. அப்போ நாம கூட உடல் அழுகி எத்தனை வருடங்கள் ஆனாலும், அதாவது எலும்பே இல்லைன்னா கூட நம்மள ஞாபகம் வச்சு இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம உயிர்த்தெழுப்பப்படுவோம்ன்றது தான் இந்த பதிவு நமக்கு சொல்லுது. சரி, இதுல வந்து ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? மரித்தவர்களால் என்ன செய்ய முடியாது? இப்போ உயிரோடு இருக்கிறவங்க ஏன் அதை செய்யலன்றதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். மரித்தவர்களால் விண்ணப்பிக்கவோ ஜெபிக்கவோ முடியாது. இனி ஜெபம்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு அதனுடைய அர்த்தம் உண்மையிலுமே புரியறது இல்லை. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாம பேசுறத கேட்கறது தான் கடவுள் ஜெபம். கடவுள்கிட்ட நம்ம பேசுறது தான் ஜெபம். அப்போ நம்ம என்ன தேவை, என்ன பேச வரோம், நம்ம பிரச்சனை என்னன்னு கடவுளுக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் ஒரு பிள்ளை ஒரு அப்பாவுக்கு தன்னுடைய பிள்ளையுடைய பிரச்சனை தெரிஞ்சாலும், பிள்ளைகள் வந்து தன்னுடைய பிரச்சனையை மிகப்படுத்தியோ, இல்ல தன்னுடைய கஷ்டங்கள விவரித்து சொல்லும்போது, அப்போ ஒரு அன்பான தகப்பன் எப்படி கேட்கிறாரோ, அதே மாரி கடவுள் கேட்கிறாரு. அதுதான் அந்த ஜெபத்தின் மூலியமா நம்மளுடைய குறைகள்ல நிவர்த்தியாக பெற்றுக்கொள்வதற்காக தான் இந்த ஜெபமே. ஆனா இந்த ஜெபத்தை நம்ம புரிதலோட இதை செய்யறது ரொம்ப அவசியமா இருக்கு. அதே நேரத்துல இப்போ மரித்தவர்கள் ஜெபிக்க முடியாது, பைபிள் படிக்க முடியாது, அதை படிச்சதை சிந்திக்க முடியாது, சிந்திச்சு செயல்பட உணர்வடைய முடியாது. அப்போ இந்த உணர்வடையாத ஒரு சூழ்நிலையில ஏன்னா ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா மரித்தவர்களை பத்தி யோபு பேசியிருக்காரு. அப்போ கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒரு மத்தியஸ்தர் இருந்தார் எவ்வளவு நல்லா இருக்கும். இப்ப நாங்கெல்லாம் வந்து பாவிகளா இருக்கிறோம், கடவுள் ரொம்ப பரிசுத்தரா இருக்கிறாரு. ஆனா இந்த பாவத்துல இருந்து மறைச்சு அவருடைய நீதியால் ஒரு நல்ல மத்தியஸ்தர் நமக்கு இருந்தாருன்னா, நம்ம பாவங்கள் எல்லாம் அவர் பரிந்து பேசப்பட்டு நாம நோயிலிருந்து மரணத்திலிருந்து எல்லா அவஸ்தைகள்ல இருந்து விடுதலை பெற அப்படி ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டினதனுடைய அன்பளிப்பு தான் நம் எஜமானராகிய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே வர, நாமளே போய் அவர்கிட்ட போக முடியாத அளவுக்கு நாம முடியாத மரித்த நிலையில இருக்கிறோமா? அப்போ நீங்களோ, அதாவது நாமோ, நம்ம பிள்ளைகளோ, மனைவியோ, கணவனோ, அப்பாவோ, அம்மாவோ, இப்படி பல உறவினர்களும் ஆவிக்குரிய ஆன்மீக ரீதியில் மரித்த நிலையில் இருக்கிறார்களா? பாவத்தை குறித்து உணர்வடையாமல் மரித்த நிலையில் இருக்கிறார்களா? கடவுள் யார் என்ற உணர்வு இல்லாமல், அதாவது கடவுளை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஏன் கடவுளுக்கும் நமக்கும் என்ன? அப்போ கடவுளால் நாம படைக்கப்பட்டிருக்கிறோம்னாக்கா நாம ஏன் இவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறோம்? அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைன்றது என்ன? அது உண்மைதானா? அது நம்ம பெற முடியுமா? அப்போ இதனுடைய நோக்கம் என்ன? இதெல்லாம் வந்து ஒரு சிந்தனையற்ற, உணர்வற்ற, அதாவது இதையெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய ஆண்டவராகிய இயேசுவிடம் வர முடியாமல் மரித்த நிலையில் உள்ளார்களா என நாம் சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்களை உயிர் அடைய செய்ய வல்லவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 2வது, உடலில் நிகழ்த்தப்பட்ட அற்புதம். ஆண்டவர் இயேசுவிடம் பல குருடர்கள் கண் பார்வை அடைந்தார்கள். அதாவது இந்த கண் பார்வை அடையிறது நம்ம ஆவிக்குரிய விதத்துல என்ன ஆன்மீக மனக்கண்ணை நாம குருடாக்கப்பட்டிருக்கு, அதை எப்படி அடையிறது? செவிடாக்கப்பட்டிருக்கு. சில செவிடர்கள் செவித்திறன் அடைகிறாங்க, ஊமையர்கள் பேசுறாங்க, சும்பின கையுடைய அவர்களை கூட ஆண்டவர் குணப்படுத்துறார். நடக்கவே முடியாத
பல வருடங்களால் பக்கவாத நோயால் நண்பர்கள் விசேஷமாக நடவென நடக்க வைத்தார். அதாவது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல பல வருஷங்களா நடக்க முடியாம இருந்தவங்களை கூட நடக்க வைத்தார்னா, ஊரே ஒத்தி வைத்த குஷ்டரோகிகளையும் கூட தொட்டு சுகப்படுத்தி இருக்கிறார். அவர் தூரத்திலிருந்தே ஒரு வார்த்தை சொன்னாலே எனக்கு அவங்க கேக்குறாங்க, தாவீதின் குமாரனே உமக்கு சித்தமானா நாங்க சுத்தமாவோம். அப்ப பாருங்களா, அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்கனாக்கா, இந்த குஷ்டரோகி வந்தாக்கா மெழுகு மாதிரி தன் ஆளையே உருக்கக்கூடிய ஒரு வேதனை மிக்க ஒரு நோய் அது. அது அப்படியே அழுகி, அதாவது அந்த விரல்லாம் அப்படியே குறுகி 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 அப்படியே அந்த கையெல்லாம் சுண்டி 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 அப்படியே அப்படியே உடம்பெல்லாம் இருக்கிற அந்த இதெல்லாம் அப்படியே உருகி அப்படியே ஒரு துர்நாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்க அந்த வேதனையில தவிக்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கு நம்ம ஒரு பிரச்சனைனாக்கா சூசைட் அப்படின்றதுக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம். ஆனா வாழ வேண்டிய அவசியத்தை எந்த ஒரு இயற்கையே நமக்கு அந்த மரணம் நிகழ்ற வரைக்கும் நாம வாழ வேண்டிய அவசியத்தை இந்த பதிவுகள்லாம் காட்டுது பாருங்க. அப்போ அதை உணர்ந்ததுனால்தான் கடவுளே இயேசு கிறிஸ்து மூலியமா அவங்கள சுகப்படுத்துறாரு. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே கூட போதும். சோ தூரத்துல இருந்து எனக்கு சித்தம் பண்ணி சுத்தமாகுதுன்னா ஓகே, அவருடைய வார்த்தை சுத்தமாயிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் கிட்ட கை தாங்களா தூக்கி தொட்டு பக்கத்துல அணைத்து என்ன சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு. அதாவது திருச்சட்டத்தின்படி பார்த்தாக்கா இவங்க ஒரு யூதரா இருக்கிறதுனால அந்த சட்டத்தின்படி இவங்களை தொடக்கூடாது. அவங்களும் சத்தமிட்டு தீட்டு தீட்டுன்னு வரணும். ஆனா இதை மீறி அவர் செய்யறாருன்னா காரணம் என்னன்னாக்கா, அதாவது அவங்க அத்தனை வருஷமா ஆறுதலும் இற்று எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு வேதனையினால் இருக்கிறவங்களுக்கு உற்சாக ஆறுதல் அளிப்பது. அதாவது இரக்கமே இல்லாமல், அதாவது எல்லா திருச்சட்டமும் இரக்கத்தின் அடிப்படையில இருக்கணும். அப்போ இரக்கம் தான் மேலானது, கிருபைதான் இல்லையா? அந்த ஒரு இரக்க சிந்தனை உள்ளவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உதிரப்போக்குள்ள பெண்ணிடம் கூட திருச்சட்டப்படி பார்த்தாக்கா தீட்டுள்ள பெண்ணை கூட அவருடைய வஸ்திர ஓரங்களை தொட்டாலாவது நான் குணப்படுவேன்ற அவங்களுடைய விசுவாசம், அந்த முயற்சி, கடின முயற்சி, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு எவ்வளோ பணம் செலவு பண்ணி அந்த நோயை குணப்படுத்தாத போது, ஆனா அவர் உடனே கேட்கிறாரு, என்னிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டதே. அப்போ அவங்க பயந்து நடுங்கி நடுங்கி சொல்றாங்க, நான் தான் இந்த மாதிரி சூழல்ல வந்திருக்கிறேன். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ என ஆறுதலா அவங்களுக்கு உற்சாகத்தையும் அவங்க முயற்சியினுடைய விசுவாசத்தினுடைய பலனையும் வலியுறுத்தி காட்டுறார் பாருங்க. அப்போ இந்த மாதிரி அநேக வித்தியாசமான நோய்களையும் அநேக வருடங்களாய் பாடுபட்ட மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களையும் கூட சுகப்படுத்தியிருக்கிறார். அவரிடத்தில் சுகமடையாமல் போனவர்கள் ஒருவரும் இல்லை சரித்திரத்தில். ஒரு காக்கா வலிப்புக்காரர்களை சுகப்படுத்த முடியாம சீஷர்கள் சொல்றாங்க. அப்போ அவரு, உங்களிடத்தில் எம்மட்டும் நான் பொறுமையா இருக்கிறது, அவனை என்னிடத்தில் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ சரித்திரத்துல சுகப்படுத்த முடியாதது எதுவுமே இல்லை. அப்போ விசுவாச குறைவுதான். ஆனா அவருக்கு இருந்த விசுவாசம்னா எப்படி இருக்கணும் நமக்கு நல்ல முன்மாதிரியா இருக்கிறாரு. இதிலும் ஆவிக்குரிய ஆன்மீக சத்தியம் இருக்கிறது. வேத சத்தியத்தை பார்ப்பதற்கு நேரம் செலவு செய்யறோமா? அப்போ நம்ம கண்கள் தெளிவாய் இருப்பதற்கு நன்றாய் தூங்கி அந்த கண்களுக்கு படிக்கும் போது தூக்கம் வராத, அதாவது குருடாய் இருக்கிற மாதிரி இல்லாம நாம தெளிவான பார்வை உடையவர்களா, மற்றவர்கள் சொல்லும் ஆலோசனையை கேட்க முடியாத செவிடர்களாய் இருக்கிறோமா? நம் காதுகள் செவிடர்களா இருக்கா? அப்போ என்ன காரணம்? கடவுளுடைய வார்த்தையை கேட்க முடியாத அளவுக்கு காதுகள் செவிடர்களா இருக்கா? மற்றவர்களுக்கு அன்பான வார்த்தைகளை பேச முடியாத அளவுக்கு நம்ம வாய் ஊமையா இருக்கா? அப்போ மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு நம்முடைய கை சும்பின கையா இருக்கா? மற்றவர்களுக்கு உதவ விரைந்தோடும் கால்கள் இல்லாதபடி நம் கால்கள் முடமாக்கப்பட்டிருக்கிறதா? குஷ்டரோகிகளை எப்படி
அருவருப்பாங்களோ அதே மாதிரி நம்முடைய இயற்கையான துர்குணத்தினால் நாம் ஒதுக்கப்படுகிறோமா? இப்போ உங்க வாழ்க்கை பல வருடங்களாக பெரும் பாடுபட்டு கஷ்டப்பட்ட அந்த ஸ்திரியை போன்று தனிமையில இருக்கிறதா? இப்போ எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம உணர்வடையக்கூடியவர்களா இருந்தாலும் அந்த சூழல் வரலையா? அப்போ நம் எல்லாம் மனிதர்களாலும் மருத்துவர்களாலும் கைவிடப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? உங்கள் இருதயத்தை மாற்ற வல்லமை கொண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பது ஆவிக்குரிய பாடம். உடலில் எல்லா அற்புதங்களாலும் நம் உடலில் உள்ள மன, அதாவது உணர்வு பூர்வமான உடல்ல ஏற்படக்கூடிய அந்த பாவ இயற்கை போன்ற உணர்வுகளுக்கும் சுகப்படுத்தும் வல்லமை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கு. அதே நேரத்துல 3ஆம் வகை உணவு தேவை சம்பந்தப்பட்ட காரியத்துல அற்புதங்கள். இப்ப பாத்தீங்கன்னா கானா ஊர்ல தண்ணீர் திராட்சை ரசமாக மாற்றினார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த சூழல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலகட்டத்துல சாப்பாட்டுக்கு சரிசமமான உணவு திராட்சை ரசமும் அந்த லிக்விடா இருக்கிறதுனால அது தீரும்போது ஒரு பற்றாக்குறை வரனால அவமானம் ஏற்படும். அதை சொல்லும்போது இன்னும் எனக்கு வேலை வரவில்லை, கடவுளுடைய விருப்பத்தினாலதான் நான் எதையுமே செய்ய முடியும் அப்படின்றத அவர் வலியுறுத்துறாரு. அப்போ அந்த முதல் அற்புதத்தின் மூலமா அதே நேரத்துல 5000 7000 ஆண்களுக்கு 2 ரொட்டி 2 மீன் இது போன்ற எளிய உணவு வைத்து சுவையான அத்தனை பேருக்கு 2-3 தடவை அற்புதகரமா உணவு அளித்திருக்கிறார். அப்போ இதுல இருந்து மற்ற தேவைகள், அப்போ சீஷர்களை பகலில் மீன் பிடிக்க வலை வீசுகிற போது அவங்க பிடிக்கிற அளவுக்கு, அதாவது மீன் வலையே கிழிந்து விடும் அளவுக்கு உதவினார். உயிர் தெழுந்த பின்பு கூட தேவைகளுக்கு உதவினார். அப்போ அந்த மாதிரி மீன் பிடிக்கும் போது என்ன பண்றாரு, உதவி அதே நேரத்துல அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுறாரு. அப்போ ஆவிக்குரிய பாடம், உங்கள் அத்தியாவசிய தேவைக்கு போஷிப்பதில் பசியை போக்குவதில் ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார் என்பதே. அப்போ நம்முடைய அத்தியாவசிய தேவைகளுக்கும் நியாயமான காரணங்களுக்கும் அவர் கொடுக்க பிரியமாய் இருக்கிறார் என்பதே. நீதி செய்வதிலும் நன்மை செய்வதிலும் கடவுளுடைய நீங்கள் பைபிள் வாசிப்பதிலும் பசிதாகம் உள்ளவர்களாக இருந்தால், மற்றவர்களுக்கு நன்மை செய்வதில் ஆர்வமாக இருந்தால் நிச்சயம் உங்களை திருப்தியாக்குவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். அப்போ 4வது வகை இயற்கையின் மீதாக நிகழ்த்தப்பட்ட அற்புதம். நீங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ கடல் சீற்றங்களை வாயின் சுவாசத்தால் அடக்கினார். இப்ப பாத்தீங்கன்னாக்கா கடல் கொந்தளிக்குது, சுனாமி போன்று அலைகள் எழுப்புகிறது, படகுல தண்ணி நிறைஞ்சு முழுகுறாங்க. அப்போ ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடும் போது இயேசு கிறிஸ்து கடல்ல நடந்து வராரு. பேதுரு அவரை பார்த்து ஆண்டவரே நானும் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லும் போது வா என்றாரு, நடக்கிறாரு. ஆனா உண்மையிலுமே நான் நடக்கிறேனா அப்படின்னு யோசிக்கும் போதே அவருடைய அசிவிசுவாசத்தினால முழுகிறாரு. அப்போ புயல் காற்றுனால உஷ்ன்னு அமைதிப்படுத்தி, ஏன் அற்ப விசுவாசியே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த விசுவாசம் என்றது எவ்வளவு முக்கியம் என்றத அவருடைய இயற்கை சூழல் மூலமா நமக்கு வலியுறுத்தி காட்டுறாரு இல்லையா? அதே நேரத்துல அத்தி மரத்துக்கிட்ட கூட ஒரு இயற்கையான சூழலை காட்டுறாரு. இப்ப பாத்தீங்கன்னாக்கா கனி கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல போயிட்டு ஒரு மரத்துக்கிட்ட போய் அந்த கனியை எதிர்பார்க்கிறாரு. அது தாக்கீஸ் என்ற ஒரு கனி, அதாவது அத்தி மரத்துல தாக்கீஸ் என்ற ஒரு கனி ஹீப்ரு வேர்ட்ல சொல்லுவாங்க. அந்த தாக்கீஸ் என்ற கனி அந்த நேரத்துல பசிக்காக எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்துல அவர் அதை எதிர்பார்க்கும் போது அது தாக்கீஸ் என்ற கனி அந்த மரம் கொடுக்காததுனால இவர் சபிக்கிறாரு. அப்போ அது பட்டு போறத சீஷர்கள் எல்லாம் பார்க்கறாங்க. அப்போ இதுல இருந்து ஆவிக்குரிய பாடம் என்ன? சிலருக்கு இயற்கையாகவே கோபம், பொறாமை, பெருமை பேசுவது, பொய் பேசுவது, சந்தேகப்படுவது, பழி பேசுவது, இச்சையான காரியங்களில் ஈடுபடுவது போன்ற சுபாவங்கள் இயற்கையாகவே இருக்கும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கும் பாடம், நம்முடைய இயற்கை சுபாவத்தை அடக்க வல்லவராய் இருக்கிறார். ஜென்ம சுபாவத்தை மாற்ற முடியும்.
நம்மால் இந்த சுபாவங்களை வெற்றி சிறக்க முடியும் என்ற பாடம் இயற்கை அற்புதத்தின் மூலமாக நிரூபித்து புரிய வைக்கிறார். அப்போ பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிட்ட இருக்கிற அந்த இயற்கைக்கு முன்னாடியே அவர் வந்து தன்னுடைய அற்புதத்தின் மூலமா ஆற்றலை காட்ட முடியும்னாக்கா நம்முடைய இயற்கை சுபாவத்தையும் மாற்றி போட அவரால் முடியும். நம்முடைய கெட்ட சுபாவத்தை சபித்து அது செயலிழக்க செய்ய முடியும் என்பது தான் இதனுடைய பொருளாய் இருக்கின்றத. 5வது, அற்புத வகையில் சாத்தானிடம் விடுவித்த அற்புதம். யாராலும் நெருங்க முடியாத பிசாசு பிடித்த 2 பேரை விடுவித்தார். அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கட்டுக்கடங்காம அவங்க வந்து ஊருக்கு புறம்பா சங்கிலிகளால் கட்டி வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க அதாவது அவங்களே தங்களை கஷ்டப்படுத்தி அது வந்து ஒரு அவங்க கத்தி கடைசியில அந்த நபரே மறிச்சிடுவார். ஆனா அது வந்து அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து ஒரு பரிதாபமான நிலை. ஆனா அதுல இருந்து கூட நம்மளை விடுவிக்கிறாரு. பிசாசுகளை விரட்ட முடியாது என்ற ஒரு நிலையில கூட அதை செய்து காட்டியிருக்கார். அவரால் முடியாதது எதுவுமே இல்லை என்றத கடவுள் அவருடைய ஆவியின் மூலம் அளவில்லாமல் அவரை கொடுத்ததுனால ஆலயத்துல 18 வருடங்களாக கூனி பெண்ணை பாடாய்படுத்தின அலக்கை செய்த பிசாசை துரத்தினார். இப்படி அநேக பிசாசு பிடித்தவர்களை துரத்தினார். அப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட நம்ம அந்த கூனி குறுகுகிற பிசாசுகளின் சுபாவங்களினால் தொல்லைகளினால் வேதனைகளால் நம்ம கூனி குறுகும் போது நம்மளை நிமிர செய்து நம்ம அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை விடுவிக்கிறது தான் இதனுடைய பாடம். அதே நேரத்துல கானானிய ஸ்திரியின் மகளை அந்த அவளுடைய மகளை பேய் பிடித்திருந்ததை குணப்படுத்தும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அந்த கானானிய ஸ்திரி வேண்டுகிறா. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருனாக்கா, அந்த காலகட்டத்தில எல்லாம் வந்து கானானிய ஸ்திரியர்களை யூதர்கள் வந்து ஒரு அருவருப்பா பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 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 சரியான ஒரு பண்பாடு அற்ற ஒரு சூழல், ஒரு அதாவது அதோடைய வாழ்க்கையை வந்து என்ன சொல்றது, அவங்களுடைய நிலைமை வந்து அந்த அளவுக்கு இருந்தாலும் அருவருத்தாங்க. அப்போ இது வந்து ஏன் இப்படி ஒரு நிகழ்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இஸ்ரேலுடைய காலகட்டத்துல அசிரிய ராஜாவினால் சமாரியா முற்றுகை போடப்பட்டு இவங்க வந்து அவங்க மூலியமா சிறையாக்கப்பட்டு 10 கோத்திரம் வந்து இந்த சமாரியால சிதறடிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ 2 கோத்திரம் என்றது பெஞ்சமின், யூதா. இந்த யூதா பெஞ்சமின் கோத்திரம் வந்து இயேசு கிறிஸ்து காலகட்டத்துல அங்கதான் இருக்காங்க. ஆனா இந்த கானானிய தேசத்துலதான் அந்த 10 கோத்திரம் சிதறடிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த காணாம போன அந்த நபர்களுக்கு தான் இந்த சத்தியத்தை சொல்றதுக்கோ அற்புதங்களை செய்யறதுக்கோ வந்ததாதான் அவர் வந்து அந்த கானானிய ஸ்திரீ கிட்ட அந்த பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது சரியல்ல அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த பெண் கிட்ட என்ன உத்தரவு கொடுத்தா, இதெல்லாம் வந்து நாங்க கடவுளுடைய ஜனங்களாகிய அந்த காணாம போன அந்த இஸ்ரேலுக்கு தான் நாங்க செய்ய வேண்டியது. ஆனா நீங்க அதுல இருந்து யாரோ உங்களுக்கு நாங்க செய்யறது எப்படி அப்படின்றதுதான் இதோடைய கேள்வி. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பெண்மணி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னாக்கா, அதுதான் அந்த மனத்தாழ்மையின் மணிமகுடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னாக்கா அவங்க சொல்றாங்க பாருங்க, என்ன நீங்க உங்களை நாங்க கேள்விப்பட்டு எவ்வளவு நல்லவர், எவ்வளவு ஆறுதல் அளிக்கிறவர், எல்லாருக்கும் விடுதலை அளிக்கிறவர், இப்படி என்ன போய் நாயின்னு சொல்றீங்களே அப்படின்ட்டு அவங்க வந்து மன வருந்தல. அவங்க என்ன சொல்றாங்க, பிள்ளைகள் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய் தின்னுமே. பாத்தீங்களா? அப்போ உடனே இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, பெண்ணே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ அப்படின்றாரு. அப்ப பாருங்க, ஒவ்வொருத்தருடைய மனநிலையையும் அவங்களுடைய மனத்தாழ்மையும் உருக்கமும் வைராக்கியத்தையும் அவர் பார்த்து எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்துறாரு. அப்போ நாமளும் இப்படிப்பட்ட மக்களை நம்ம பார்க்கும்போது நாம எப்படி அவங்கள உற்சாகப்படுத்தணும்ன்றதுல இந்த பாடத்துல இருந்து நாம கத்துக்கலாம். இப்படி பிசாசிடம் இருந்து விடுதலை வாங்கி கொடுத்தவர் நம் எஜமானராகிய இயேசு கிறிஸ்து, உத்தமர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதிலிருந்து ஆவிக்குரிய பாடம் என்ன பாருங்க. சாத்தானின் நவீன நாட்களுக்குரிய சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறவர்கள் பலர் இன்றைய காலகட்டத்துல. சிலர் குடிப்பழக்கத்துக்கும் போதை பொருளுக்கு, சிலர் விளையாட்டு மொபைல் போன்களுக்கு போன்ற நவீன கால
அதாவது ஷேர் மார்க்கெட் ரேஸ் இப்படிலாம், அதாவது என்னென்ன இருக்கோ அது மாதிரி அடிமைத்துவத்துக்கு சிலர் ஆபாச படங்களை பார்ப்பதில் கட்டப்பட்டு இன்னும் மறைவான பாவங்களுக்கு உடன்பட்டு சாத்தானால் பிடிப்பட்டவர்களாய் சிறையாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறவர்கள். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலும் சங்கிலியிலிருந்து இயேசு கிறிஸ்து நம் ஆண்டவர் விடுவிக்க முடியும், சாத்தானுடைய சங்கிலிகளில் எல்லாம் தவிர்க்க முடியும் என்பதை புரிய வைப்பதுதான் இந்த அற்புதங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது. உள்ளத்தில் நிகழ்த்த உங்கள் சிந்தையிலும் அற்புதம் நிகழ்த்த வல்லவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லா சூழ்நிலைகளும் மாற்ற வல்லவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து மூலமாக, நம் கடவுளாகிய யாவின் மூலமாக கிறிஸ்துவுக்குரிய கனத்தையும் மகிமையும் கடவுளுக்கு நம் மகிமையோடு அவருக்குரிய வணக்கத்தை செலுத்தவும், தகப்பன் மூலமாகவும் மகன் மூலமாகவும் நாம் விசுவாசத்தை அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு ஆசீர்வாதங்கள் கூடும். இவ்வளவு நேரமாக பொறுமையாக கேட்ட உங்க அனைவருக்கும் கடவுள் தாமே இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் பல சத்தியங்களை தொடர்ந்து வழங்குவதில் நேரம் இருக்கும் போது நான் இந்த சில ஆடியோக்களை போடுறேன். தேவன் தாமே கிறிஸ்து மூலமாக நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.